ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கேன், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு வந்து ஒரு பெரிய சமையல் தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 30 பேருக்கு மீன் சாப்பாடு தான் செம்மையாக சமைச்சு கொடுக்க போகிறோம். இந்த சாப்பாட்டை யார் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கனடாவில் இருந்து ஆயிஷான்ற ஒரு அக்கா தான் கொடுக்க சொல்லியிருக்கிறா. அதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் தட்டாலடியாக செம்மையாக சமைச்சு கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால், அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோபித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த சாப்பாட்டை கொடுத்த கனடாவில் இருக்கிற ஆயிஷா அண்ட் அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வாங்க கடற்கடன்னு சமைக்கலாமா? இப்போ உள்ள வச்சாச்சு, கொதிக்கட்டுக்கும். அதுக்குள்ளே உள்ளுக்கு மற்ற வேலையை பார்ப்போம். இந்த அடுப்பில் குழம்புக்கு தாளிப்போம், சட்டி சூடாட்டுக்கும். இதில் மீனை பொரிக்க போகிறேன், நாங்கால கீரையை வைக்க போகிறேன். இதில் பாருங்க, அரை கீரை வட்டி வச்சுருக்கிறேன் பார்த்தீங்களா. இதுக்கு கொஞ்சமாக வெங்காயம், வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இதை வச்சுட்டு அவிஞ்சோன்னா அப்படியே இறங்கிடும் முள்ளுக்கு. இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்ப்போம். இப்போ அடுப்பை போடுவோம், மூடி விடுவோம், அவியட்டும். இப்போ மூடி விடுவோம், கீரை அவியட்டுக்கும். இங்கெல்லாம் சட்டி சூடாயிட்டு எண்ணெய் சேர்க்குறேன், தாளிக்கிறதுக்கு சூடாட்டும். எண்ணெய் சூடாயிட்டு வெந்தயம் சேர்ப்போம். இதோட கருவேப்பிலை, பச்சை மிளகாய், உள்ளி, வெங்காயம் எல்லாத்தையும் சேர்ப்போம். இந்த வெங்காயம் எல்லாம் வதங்கட்டும். வெங்காயம் எல்லாம் வதங்குது பாருங்க நல்லா. இந்த மாதிரி இதில் வந்து தக்காளி பழம் சேர்ப்போம். தக்காளி பழம் இதில் வதங்கட்டும். இங்கெல்லாம் சால மீன் எடுத்துருக்கேன்னு பொரிக்கிறதுக்கு. இதுக்கு வந்து கொஞ்சமாக தனி மிளகாத்தூள், உப்பு, மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுவோம். இப்படி இந்த மாதிரி நல்லா கலப்போம். இல்லைங்களா, தக்காளி பழம் வதங்கிட்டு பாருங்க. இனி வந்து தேங்காய் பால் சேர்ப்போம். 2 அம்பால் 3 அம்பால். இதோட முதல் அம்பால் குழம்புத்தூள் சேர்க்குறேன். இது வந்து சோபா சாஸ் கறி பவுடர், நீங்களும் ஆர்டர் போடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா புளியை ஊற வச்சேன் நான், செஞ்செடுப்போம். இப்போ புளியை சேர்ப்போம். உப்பு சேர்க்குறேன். இப்போ கலந்து விடுவோம். குழம்பு கொதிச்சு கொண்டு வரைக்க மீனை சேர்க்க வேண்டியதுதான். இப்போ மீனை பொரிக்க போடுவோம். எண்ணெய் சூடாயிட்டு இப்போ மீன் பொரிஞ்சிட்டு எடுப்போம் பாருங்க. இதே மாதிரி மீதம் இருக்கிற எல்லாத்தையும் பொரிச்செடுப்போம். இங்கே குழம்பு கொதிக்குது. இனி வந்து நான் மீனை போட போகிறேன். இப்போ மீனை சேர்த்துட்டேன். இனி வந்து குழம்பு கொதிக்கட்டுக்கும். கொதிச்சிட்டு அரிசியை கழுவி எடுப்போம்.
பவுல கொதிச்சிட்டு பாருங்க நல்லா அரிசியை போட போகிறேன். உப்பு சேர்க்குறேன். கலந்து விடுவோம். இப்போ கலந்து விட்டாச்சு. மூடி விடுவோம். சோறு அவியட்டுவோங்க. அணில பார்த்தீங்களா, இவையெல்லாம் வருவீனம். இதில் சாப்பாடு வச்சா அணில் வரும், காகம் வரும். காகம் மட்டுமே வராது, காகம் வரும், அணில் வரும், சிட்டுக்குருவி வரும். என்ன எல்லாரும் வந்து சாப்பிடுவீனம். நீங்களும் இப்படி கூட மொட்டை மாடிகளில் வையுங்கவா போயிட்டேண்ணே. இப்போ கீரை அவிஞ்சிட்டு இறக்கி ஒருக்கா மசிச்சு விடுவோம். எப்படி எவ்வளோத்துக்கு இருந்த பார்த்து எவ்வளோத்துக்கு வந்துட்டு எப்படி இருந்தனோ இப்படி ஆயிடுச்சேன் அந்த மாதிரி. இனி இதுக்கு தேங்காய் பால் சேர்க்குறேன். முதலாம்பால் சேர்த்துட்டு ஒரு கொதிச்சோன்னு இறக்க வேண்டியது தான். சோறு வடிக்க போகிறேன் அவிஞ்சிட்டு. இப்படி போட வேண்டியது. நல்ல ஒரு கணக்கான பாத்திரம் எடுத்தோம்டா நண்பர்களே, அந்த சூட்டோடு சேர்ந்தே அவிஞ்சிடும். சரிங்களா? இப்படி வடித்து போட்டு போட வேண்டியா. இப்போ குழம்பு இறக்க போகிறேன்னு பாருங்க. நல்லா கணக்காக வந்துட்டு அடுப்பை நிப்பாட்டிட்டு இறக்கும். பார்த்தீங்களா, சூப்பரான சீலா மீன் குழம்பு. சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இது பாருங்க சோறு, இங்கால கீரை, இங்கே பாருங்க மீன் குழம்பு, சால மீன் பொரியல். இனி நாங்கள் கடை கண்டு சாப்பாடை கட்ட வேண்டியதுதான். சோறு, இது வந்து கீரை, மேலே குழம்பு, சீலா மீன் குழம்பு. அதுக்கு பிறகு சால மீன் பொரியல். இந்த மாதிரி எல்லாத்தையும் கட்டி எடுப்போமா. சாப்பாடெல்லாம் கட்டியாச்சு. இனி பேக்கில் கட்டுவோம். சாப்பாடு, வாழைப்பழம், தனி போத்தல்கள் இருக்குது. அது நாங்கள் புழு கேக்கு எடுப்போம். சாப்பிடுங்க ஐயா, சாப்பிடுங்க. ஐயா, சாப்பிடுங்க. தண்ணி போத்தல் தாரேன், வா. சாப்பிடுங்க. தண்ணி போத்தல். சரி, 100 வயசு வாழ்வு.
சாப்பிடுங்க. ஐயா அண்ணா ஓகே சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. வரும் சாப்பிடுங்க. சாப்பாடு எல்லாமே கொடுத்துட்டு வந்தாச்சு. இந்த சாப்பாட்டை கொடுத்த கனடாவில் இருக்கிற ஆஷா அண்டாக்காவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். போயிட்டுடா பூனை போயிட்டுது மேலே பூனையை கலைச்சி கொண்டு வந்துச்சுன்னா அதை ஓடிட்டு மேலே.